வணக்கம். உயிர் கொடுத்து பயிர் வளர்த்து உலகில் உள்ள உயிர்களை காத்திட உயிரினும் பேரான குதிரத்தியே வேர்வையாக வேருக்கு நீர்வாய்ச்சி பயிர் வளர்க்கும் என் உயிரினும் மேலான எனதொரு விவசாய சொந்தங்களுக்கு இனிய மாலை வணக்கம். தமிழ்நாடு தேசிய பசுமை புரட்சி புயல் விவசாய சங்கத்தின் மாநில தலைவர் விஜய்க்கு கடந்த ஆண்டுகளில் விவசாயிகளுக்காக இந்த நாட்டில் ஆண்டு வந்த முதலமைச்சர், குறிப்பாக கடந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் 40 ஆண்டுக்கு முன்பு அவர் தேர்தல் வாக்குறுதியில் எவ்வளவு கடன் இருக்கின்றது, எவ்வளவு கடன் தள்ளுபடி செய்கிறது என்று வாக்குறுதி அவர் கொடுக்கவில்லை. வாக்குறுதி கொடுக்காமலே கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்பு அதிகபட்சமாக மிகப்பெரிய பாலங்கள், அணைகள்லாம் கட்டினார்கள். அப்பொழுதெல்லாம் அதிகபட்சமாக லட்சங்கள் தான் மிகப்பெரிய ஒரு தொகை. அப்பொழுதெல்லாம் கோடிகள் கிடைக்காது. அந்த காலத்திலே முதலமைச்சர்கள் 110 கீழ் விதிப்படி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விவசாயிகள் பெற்றிருந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவுத்துறையில் மொத்த கடன் 330 கோடியை ஒரே தேதியில் ஒரே நாளில் தள்ளுபடி செய்தார் புரட்சித் தலைவர் அவர்கள். அதில் பாகுபாடு, சிறு விவசாயி குறு விவசாயி என்று எந்த பாகுபாடும் இல்லாமல், ஒரு ஸ்கேல் எதுவும் இல்லாமல் சரியான முறையில் தள்ளுபடி செய்தார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதன் பிறகு 2006ஆம் ஆண்டில் கலைஞர் அவர்கள் இந்த நாட்டில் முதலமைச்சராக இருந்த காலத்தில் அவர்கள் 7000 கோடி தள்ளுபடி செய்தார். அப்பொழுதும் கலைஞர் அவர்களும் சிறு குறு பெரு விவசாயிகள் என்று பாகுபாடு இல்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள மொத்த விவசாய கடனையும் தள்ளுபடி செய்தார். அது மட்டும் இல்லை, இன்றைய காலகட்டத்தில் விவசாயிகள் இருந்தால் விவசாயம் செய்கிறான் என்றால் அதுக்கு கலைஞர் தான் காரணம். ஆம், அவனின்றி ஓரணுவும் அசையாது, அவரின்றி விவசாயமே கிடையவே கிடையாது. இன்று விவசாயிகள் மின்சாரம் இலவசமாக உள்ள ஒரே காரணத்தினால் இன்று அளவில் விவசாயம் செய்து வருகின்றார். இலவச மின்சாரமாக இருந்த போதிலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் தான் விவசாயம் செய்து வருகின்றார் விவசாயிகள். அப்பொழுது விவசாயம் செய்கின்ற பொழுது மின்சாரம் தொகையாக மாறினால் யாராவது விவசாயம் செய்வார்கள்? முடியவே முடியாது. காரணம், அந்த அளவுக்கு விவசாயம் நலிந்து மெலிந்து மோசமான நிலையில் இருக்கு. அதன் பிறகு 2016ஆம் ஆண்டு காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்தார். அவர்கள் காலத்தில் விவசாயிகள் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஒரு மீடியேஷன், ஒரு மீடியமாக ஒரு நல்ல முறையில் விவசாயிகளை நடத்தப்பட்டனர். அப்பொழுது அவர் காலத்தில் 2016இல் கிட்டத்தட்ட 5318 கோடியே 73 லட்சம் மொத்தமாக தமிழ்நாட்டில் உள்ள கடன், விவசாய கடனை தொடக்க வேளாண்மை துறையில் சிறு குறு என்று பாகுபாடு இல்லாமல் மொத்தமாக தள்ளுபடி செய்து சாதனை புரிந்தார் அம்மையார் அவர்கள். அதன் பிறகு 2021ஆம் ஆண்டு காலத்தில் ஒரு விவசாயி இந்த நாட்டை ஆண்டு வந்தார். அவர்தான் ஐயா எடப்பாடி ஐயா. அவர் காலத்தில் ஆட்சியை விட்டு இறங்கும்போது 110 விதியின்படி நம் நாட்டில் அன்றைய காலகட்டத்தில் தொடக்க வேளாண்மை துறையில் 16,43,000 விவசாயிகள் கடன் பெற்றிருந்தார்கள். ஒரே தேதியில் ஒரே நாளில் 12,110 கோடி மொத்தமாக தள்ளுபடி செய்துவிட்டு கீழே ஆட்சி விட்டு கீழே இறங்கி வந்தார். அது மட்டும் இல்லை, அவர் அந்த கையெழுத்து போடப்பட்ட பொழுது இந்த 16,43,000 பேர்களுக்கும் மொத்த கடனும் தள்ளுபடி செய்யப்பட்டும் அதில் தொடக்க வேளாண்மை துறையில் 5 சவரன்கள் வரையும் தங்க நகை கடன் மொத்தமாக தள்ளுபடி செய்யப்பட்டார். அது மட்டும் இல்லை, சுய உதவிக்குழு மூலம் கடன் பெற்றிருந்த மகளிர்களுக்கு மொத்தமாக கடன் தள்ளுபடி செய்யப்பட்டு எந்த பாகுபாடும் வேறுபாடும் இல்லாமல் சரியான முறையில் கணக்கை முடித்துவிட்டு அவர் மன்னராக இருந்து ஆட்சி பெற்றத்தில் இறங்கி வந்தார் அந்த ஒரு விவசாயி. அதன் பிறகு 2019ஆம் ஆண்டில் திருவாளர் மேதகு மாண்புமிகு மிகப்பெரிய ஒரு முதலமைச்சர், தமிழ்நாட்டிலே அதிக வயதில் ஆட்சியில் அமர்ந்த அருமை அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வந்தார்.
505 வாக்குறுதி கொடுத்தார். தேர்தல் நடப்பதற்கு முன்பு 505 வாக்குறுதி கொடுக்கப்பட்டு அதில் 68 வாக்குறுதிகள் விவசாயிகளுக்காக கொடுக்கப்பட்டார். வாரி அள்ளி விட்டார்கள் வாக்குறுதிகளை. அதில் 2 வாக்குறுதிகள், நாங்கள் விவசாயிகளுக்கு ஆட்சிக்கு வந்தால் மொத்தமாக கடன் தள்ளுபடி, சிறு குறு என்று வேறுபாடு இல்லாமல் மொத்தமாக தள்ளுபடி செய்வோம். எந்த வங்கியில் நீங்கள் தங்க நகை கடை வைத்திருந்தாலும் சரி, அந்த கடன் எல்லாம் தள்ளுபடி செய்வோம். தேர்தல் நடக்கின்ற சமயத்தில், வாக்குறுதியில் பெறுகின்ற சமயத்திலே மக்களை கூட்டமாக நின்று உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும்பொழுது, ஓடுங்கள், இன்றைய ஓடுங்கள், நகைகளை அடமான வையுங்கள், நாளை நாங்கள் மொத்தமாக தள்ளுபடி செய்வோம் என்று ஆசை வார்த்தைகளை கூட்டி விவசாயிகளை நடுத்தருவில் விட்டுவிட்டு ஒரு இருண்ட காலத்தை கொடுத்து விட்டு சென்றார். அவர் தந்தையார் கலைஞர் அவர்கள் விவசாயிகளுக்கு விளக்கேற்றி விட்டு சென்றார். இவர்கள் காலத்தில் விளக்கை அணைத்து விட்டு சென்று விட்டார். இவர்கள் சரியில்லை, ஆளுமை சரியில்லை என்ற ஒரு காலகட்டத்தில் தான் நாங்கள் இவர்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் மொத்தம் 68% விவசாயிகள் இருக்கிறார். அந்த 68% ஓட்டு போட்டு தான் விஜய் என்கின்ற ஒரு அருமை தம்பி அவர்களை முதலமைச்சராக, இந்த விவசாயிகள் நினைத்ததனால் தான் ஒரு முதலமைச்சராக, இவர் முதலமைச்சராக வந்த உடனே 40 நாட்களிலே அவசரமாக விவசாய கடன் தள்ளுபடி செய்வதற்கு கோல் எடுத்தார். எதற்காக இவர் அவசரமாக விவசாய கடன் தள்ளுபடி செய்தார்? காரணம் என்ன? இவர் யாருடைய அந்த அறிவுரையின்படி இந்த கடனை தள்ளுபடி செய்தார்? ஒன்று, நான் இவரை கேட்டுக்கொள்வது என்னவென்றால், தேர்தல் வாக்குறுதியின் பொழுது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளுக்கு மொத்த கடனையும் தள்ளுபடி செய்வோம், திமுக போன்று கடன் தள்ளுபடி செய்வோம் என்று வாக்குறுதியை கொடுத்துவிட்டு அதில் தகுதி என்ற அடிப்படையில் நாங்கள் அதை பிரித்து பார்க்க மாட்டோம், மொத்தமாக கடனை தள்ளுபடி செய்வோம் என்று வாக்குறுதி கொடுத்தார். அதன் பிறகு விவசாயிகள் படுகின்ற கஷ்டம் எனக்கு தெரியும், ஆனால் விவசாயத்தை பற்றி எனக்கு தெரியாது. அதனால் அவர்கள் படுகின்ற கஷ்டம் நஷ்டம் எனக்கு தெரிந்திருப்பதால் நான் அடுத்த ஜென்மத்தில் விவசாயி மகனாக பிறக்க வேண்டும் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்தாரே. ஐயா, நீ நடிகர் இல்லையா, நீதானையா கடவுள். ஏனென்றால் கொடுத்த வாக்குறுதியை அப்படியே நீ காப்பாற்றிய மகா மன்னன். நடிகரா இல்லை, மாமன்னன். ஐயா, இப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்துவிட்டு இன்று அவசரமாக மொத்தம் 5,932 கோடி மொத்தம் 23 லட்சத்தை 1/5/25 முதல் 28/2/26 வரையில் உள்ள ஒரு 10 மாத கடனை மட்டும் நீங்கள் ஏன் தள்ளுபடி செய்கின்றீர்கள்? எதற்காக என்று இதற்கு என்ன அர்த்தம்? இதற்கு 75,000 உள்ளவர்களுக்கு மட்டும் 100% கடன் என்றும், 75,000க்கு மேலே உள்ளவர்களுக்கு 35,000 வரையில் என்று எதற்காக சொல்லுகின்றீர்கள்? இதுக்கு என்ன அர்த்தம்? ஏன் உங்களால் மொத்தமாக நீங்கள் கொடுத்த வாக்குறுதி போல் மொத்தமாக ஏன் தள்ளுபடி செய்யவில்லை? தமிழ்நாட்டில் மொத்தம் 4,500 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சொசைட்டி இருக்கிறது. அந்த 4,500 கூட்டுறவு சொசைட்டிகளிலும் மொத்தம் 81 லட்சம் மக்கள் விவசாயிகள் கடன் பெற்று உள்ளார்கள். அப்போ அந்த 81 லட்சம் அவரவர்களுக்கு ஏற்றவாறு, அவர்களுக்கு தகுதி ஏற்றவாறு தானே கடன் பெற்றிருந்தால், நீங்கள் தகுதி வைத்து பிரிக்க மாட்டோம் என்று சத்தியம் கூட பண்ணீர்களே. எங்கே போச்சு உங்கள் வாக்குறுதி? ஏன் என்று பிரிக்கின்றீர்கள்? 10 மாத கடன் பெற்றவர்களுக்கு மட்டும்தான் கடன் தள்ளுபடி பண்ணுறீர்களே. 5 ஆண்டு காலத்தில் 81 லட்சம் மக்கள் கடன் பெற்றார்களே, ஏன் அதை பிரித்து பார்க்கின்றீர்கள்? என்ன காரணம்? அதற்கு விளக்கம் சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளவு கடன் தள்ளுபடி பண்ணுகிறீர்கள்? ஏன் இப்படி 5,932 கோடி மட்டும்தான் நீங்கள் தள்ளுபடி செய்கின்றீர்கள்? 23 லட்சம் விவசாயிகள் மட்டும்தான் உங்களிடம் அந்த நன்மை அடைகின்றார்கள். 81 லட்சம் கடன் பெற்றுள்ள விவசாயிகளுக்கு 23 லட்சம் மட்டும் தள்ளுபடி செய்ய, மீதி எல்லாம் என்ன பாவம் பண்ணார்கள்? ஏன் இந்த பாகுபாடு? ஏன் இந்த தகுதி வைத்து திமுக போன்று நாங்கள் அப்படியெல்லாம் மக்களை ஏமாற்ற மாட்டோம் என்று சத்தியம் பண்ணீர்களே.
முதலமைச்சர் அவர்களே, எங்கே போனது உங்கள் வாக்குறுதி? ஏன்? நீங்கள் ஒன்று சொன்னீர்கள், ஞாபகம் இருக்குதா? நான் ஞாபகப்படுத்துகின்றேன். ஒரு திரைப்பட சபையில் உங்களை பேட்டி கேட்கும் போது, நீங்கள் முதலமைச்சர் ஆனால் என்ன, எப்படி இருப்பீர்கள் என்று கேட்டதற்கு என்ன சொன்னீர்கள்? நான் இப்பொழுது நடிகர், முதலமைச்சர் ஆனால் நடிக்க மாட்டேன், உண்மையாக இருப்பேன் என்று கொடுத்தாய வாக்குறுதி எங்கே போனது? ஏன் மீண்டும் மீண்டும் நடிக்கின்றாயே? உன்னை நம்பி நாங்கள் வாக்கு போட்டது, உன்னை நம்பிதானே வாக்கு போட்டது. நீ கொடுத்த வாக்கையெல்லாம் நம்பிதானே நாங்கள் இந்த தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 65% விவசாயிகள் இருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் உன்னை நம்பிதானே. விவசாயிகள் யாருக்கு ஓட்டு போடுகின்றார்களோ அவர்தான் முதல் மந்திரி. எழுதப்படாத தீர்ப்பில்லை, எழுதப்பட்ட தீர்ப்பு. எங்கே போனது உங்கள் சவால்? என்ன ஆனது? ஏன் இப்படி பித்தலாட்டம்? ஏன் இப்படி தடுமாற்றம்? சரி, போகட்டும். நான் என்ன சொல்கிறேன் என்றால், தமிழ்நாட்டில் நீங்கள் 45 கோடி பட்ஜெட் தாக்கல் செய்கின்றீர்கள், வேளாண் பட்ஜெட். இந்த 45 கோடியில் நான் கேட்கின்றேன், 45,000 கோடியில் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? இந்த 45,000 கோடியில் நாங்கள் பெற்ற கடன் தமிழ்நாட்டில் மொத்தமே 16,500 கோடி தானே. இந்த 17,000 கோடி தானே மொத்த தங்க நகையோடு சேர்த்து. அதில் 17,000 போனால் மீதி எவ்வளவு? 28,000 கோடி இருக்கின்றதே. அது என்ன செய்ய போகின்றீர்கள்? நீங்கள் எனக்கு இலவச மருந்து வேண்டாம், இலவச உரம் வேண்டாம், இலவச ஒவ்வொரு எதுவும் விவசாய பொருட்கள் வேண்டாம், டிராக்டர் வேண்டாம், மானியம் வேண்டாம், இலவசமே வேண்டவே வேண்டாம். தயவு செய்து சொல்லுகிறேன், இலவசம் நீங்கள் கொடுப்பீர்கள், மானியமாக கொடுப்பீர்கள். ஆனால் கீழே உள்ளவர்கள் எல்லாரும் சரியாக இன்றைய அளவில், அது காமராஜ் காலமாக இருக்கட்டும், விஜயர் காலமாக இருக்கட்டும், கீழே யாரும் சரியாக அதை நடத்துவதில்லை. எனவே நாங்கள் இன்றைக்கி இலவசமே வேண்டாம். இந்த 45,000 கோடி 17 லட்சம் கோடி நீங்கள் தள்ளுபடி செய்யலாமே. மீதி 28,000 கோடி இருக்கின்றதே. ஏன் இதில் உங்களுக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்கின்றது? தொடக்க வேளாண்மை 5 ஆண்டில் வாங்கியது மொத்தமே 17 லட்சம் தானே, இன்க்ளூடிங் தங்க நகை சேர்த்து. நீங்கள் 45,000 கோடி பட்ஜெட் தாக்கல் செய்கின்றீர்களே. அதில் கிட்டத்தட்ட 28,000 கோடி மிச்சம் இருக்கின்றது. அதை என்ன செய்ய போகின்றது? அப்போ உங்களுக்கு எப்படி பிரச்சனை வருகிறது? இதில் என்ன பிரச்சனை என்று தெரியவில்லை. நீங்கள் எங்களுக்கு விளக்கமாக அதை தெரிவியுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த தமிழ்நாட்டில் இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் அவசரமாக ஏன் இந்த 40 நாட்களிலே விவசாயிக்கு கடன் தள்ளுபடி ஏன் கையில் எடுக்கின்றீர்கள்? ஆஹா, அதில் தான் உங்கள் தந்திரம் இருக்கின்றது, அதில் தான் உங்கள் ராஜதந்திரம் இருக்கின்றது. நீங்கள் 108 எம்எல்ஏ சீட்டு 108 எம்எல்ஏ சீட்டு பெற்று அருமை பெருமானை பெற்று தொங்கும் ஆட்சி அமைத்துள்ளது. இந்த தொங்கும் ஆட்சி அமைத்திருப்பதால் இடைத்தேர்தல் ஒன்று வருகின்றது. இந்த இடைத்தேர்தலில் நீங்கள் வெற்றி அடைந்துவிட்டால் உங்களுடைய ஆட்சி தொங்கும் ஆட்சியாக இருக்காது என்று ஒரு ராஜதந்திரமாக ஒரு கணக்கை போட்டு இப்பொழுது அவசரமாக இந்த விவசாய கடனை கையில் எடுத்து இதில் எங்களை தொங்கவிட்டு நடுத்தரில் நிப்பாட்டுகின்றீர்கள். எங்களை நடுத்தரில் நிறுத்தி இந்த கிட்டத்தட்ட 15-20 நாட்களாக எங்களை போராட வைத்து எங்களை வேடிக்கை பார்க்கின்றீர்களே. இரக்கமில்லையா முதலமைச்சர் அவர்களே? உங்களுக்கு உண்மையிலே விவசாயி மீது இரக்கம் இருந்தால், நீங்கள் விவசாய குடும்பத்தில் அடுத்த ஜென்மத்தில் மகனாக பிறக்க வேண்டும் என்று சொன்ன வாக்குறுதி சத்தியமாக இருந்தால், நீ சத்தியத்துக்கு மகனாக பிறந்திருந்தால், நீ சத்தியத்துக்கு உன் பெற்றோருக்கு மகனாக பிறந்தது உண்மையாக இருந்தால், நீ சத்தியம் உள்ள சிஎமாக இருந்தால், இந்த 16 லட்சம் கோடியை தாராளமாக தள்ளுபடி செய்துவிட்டு போகலாமே. இதில் என்ன உனக்கு பிரச்சனை? உனக்கு யார் இந்த கணக்கு போட்டு கொடுத்தார்? எனவே தயவு செய்து முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் மீண்டும் இந்த கணக்கை சரியான முறையில் மாற்றி அமைத்து மொத்த கடனும் நீங்கள் சொன்னீங்களே தகுதி அடிப்படையில் நாங்கள் பிரிக்க மாட்டோம் என்று, அதன் பேரில் இந்த மொத்த கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று உங்களை நான் மிகவும் அன்புடனும் நேசத்துடனும் உங்கள் பொறுப்பாதத்தை வணங்கி கேட்கின்றேன். மனம் இறங்குங்கள், மனம் இறங்கி செய்யுங்கள்.
நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச ஒன்றே ஒன்று தான், உங்களை வேண்டிதான் நாங்கள் கேட்டுக்கொள்வது. நாங்கள் ஆனால் ஒன்று மட்டும், நாங்கள் உள்ள இந்த தமிழ்நாட்டில் மொத்தம் இந்த 65% விவசாயிகள் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் என்ன ஆகும்? என்ன ஆகும்? உலகத்திலே ஒரு நிறுவனத்தில் இந்தியாவில் உள்ள ஒரு விவசாயி என்ற நிறுவனத்தில் 130 வாடிக்கையாளர்கள் இருக்கின்றார்கள். 130 வாடிக்கையாளர்களும் 3 வேளை உணவு உட்கின்றார்கள். இந்த 3 வேளை உணவு உண்டுள்ள இந்த 130 கோடி வாடிக்கையாளர்கள் இருந்த போதிலும் இந்த விவசாயி என்ற நிறுவனம் நஷ்டத்தில் ஓடுகின்றது. அதற்கு யார் காரணம்? உங்களை போன்ற முதலமைச்சர் இருப்பதனால்தான். உங்களால் முடியவில்லை என்றால் இறங்கிவிட்டு செல்லுங்கள். இது ஆளுகின்றதற்கு 1000 பேர் இருக்கின்றார்கள். எனவே தயவு செய்து சொல்கின்றேன், மீண்டும் விவசாய புரட்சி ஏற்படுத்தக்கூடாது. விவசாய புரட்சி ஒன்று ஏற்பட்டால் இந்த நாடு என்ன ஆகும் என்று நினைத்து பாருங்கள். எனவே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள். நீங்கள் உண்மையான முதலமைச்சராக இருந்தால், ஆன்மீகமான முதலமைச்சராக இருந்தால் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள். இல்லை என்றால் இறங்கிவிட்டு செல்லுங்கள். வேறு யாராவது நாட்டை ஆளட்டும். நன்றி, வணக்கம்.